மகா இரக்கங்களும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவர், சர்வ வல்லவர், அவருடைய பாதபடியிலே உட்கார்ந்திருக்கிற ஜனமாய் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். Glory be to God, the Father, the Son, and the Holy Spirit. Amen. Welcome back, my dear brothers and sisters in Christ. I welcome you all for this evening Lockdown Family Prayer Fellowship. I bless you in the ever-sweet name of our Lord and Savior Jesus Christ. I welcome you all in God's presence. தேவனுடைய பிரசன்னத்திலே உங்கள் யாவரையும் வரவேற்க கர்த்தருடைய சித்தத்தை கொண்டு உங்களை ஆசீர்வதித்து வரவேற்கிறேன். பொது முடக்க கூட்டத்தின் குடும்ப ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதித்து வரவேற்கிறேன். கர்த்தரிடத்திலே இந்த நாளிலே நாம் ஒன்றாய் இணைந்து ஒரே குடும்பமாய் தேவனை ஆராதிக்க போகிறோம், சேவிக்க போகிறோம், வணங்க போகிறோம். வல்லமையுள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன் அதிசயமான காரியங்களையும் அற்புதமான காரியங்களையும் செய்து நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்களை யாவரும் மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். Our loving Heavenly Father, we thank you for this wonderful day, the blessed day that you have given us, the glorious day that we are able to live and be along with you. Lord, thanks for all that you have done in our life, all the blessings, and for all those goodness that you had on us. We give you all the glory, we worship you, we adore you, we seek you, we love you. Lord, you're a wonderful, matchless Father. You've been providing everything in our life. Lord, whatever that you require, whatever it is needed, you've been providing on the right time. Thanks for all that grace and mercy that you have bestowed on us. We give you all the glory and honor and peace. In Jesus' mighty miraculous name we pray. Amen. Amen. வல்லமையுள்ள ஒரு கவி தேவனை மகிமைப்படுத்தும்படியாக நாம் சேர்ந்து பாடுவோம், ஆராதிப்போம், அவரை வணங்குவோம், தூய தேவனை நாம் தரிசிப்போம். Let's sing the mighty chorus, the usual chorus that you always sing to glorify God, to seek unto His presence, to look unto Him. Amen. There is far, far wonder-working power in the blood of the Lamb. There is far, far wonder-working power in the precious blood of the Lamb. There is far, far wonder-working power in the blood of the Lamb. There is far, far wonder-working power in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். வல்லமையுள்ள தேவன் நம் மத்தியிலே அசைவாடிக் கொண்டிருக்கிறார், உறவாடிக் கொண்டிருக்கிறார். சேர்ந்து நாம் அனைவரும் சேர்ந்து முதல் பாடலை சேர்ந்து பாடுவோம், தைரியமயப்படுத்துவோம். First song, let's sing glorify God and magnify His presence among us. It's a Tamil song, a known one. தெரிந்த பாடல், தமிழ் பாடல் சேர்ந்து பாடுவோம்.
அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவார். இன்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். இன்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் திறந்தே வழிவிடுமே. அழித்திருக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் திறந்தே வழிவிடுமே. தடைகளெல்லாம் தகர்ந்தே போகுமே, இடைஞ்சலெல்லாம் இன்றே மறைந்திடுமே. தடைகளெல்லாம் தகர்ந்தே போகுமே, இடைஞ்சலெல்லாம் இன்றே மறைந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். குறைகளெல்லாம் நிறைவாகும் அதிசயமே, இறை மகனாம் இயேசுவால் நடந்திடுமே. குறைகளெல்லாம் நிறைவாகும் அதிசயமே, இறை மகனாம் இயேசுவால் நடந்திடுமே. வாதையெல்லாம் மறைந்தே போகுமே, பாதையெல்லாம் நெய்யாய் பொழித்திடுமே. வாதையெல்லாம் மறைந்தே போகுமே, பாதையெல்லாம் நெய்யாய் பொழித்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே, காரிருளில் பேரொளி வீசிடுமே. வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே, காரிருளில் பேரொளி வீசிடுமே. வனந்திரமே வழியாய் வந்தாலும்
வல்லவரின் கரமே நடத்திடுமே. வானந்திரமே வழியாய் வந்தாலும் வல்லவரின் கரமே நடத்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்தே, நீ அற்புதம் கண்டிடுவாய். இன்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். இன்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்தே, நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்தே, நீ அற்புதம் கண்டிடுவாய். கர்த்தருடைய பெரிதான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். அவர் அதிசயம் காண செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அன்றாடம் அற்புதம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். Our God is a wonderful God. He has been doing all those miraculous and wonderful things in our life, where we're able to see all those unexpected, glorious miracles in our life, in a day-to-day life. Glory be to God. Amen. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 92வது அதிகாரம் 1-15 வசனங்கள் முடிய எடுத்தவர்கள் தேவமகிமைக்காக வாசித்து இதனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன். Psalms 92 verses 1-15 would be the response. So the psalm for today. Please read and get the God's blessings for you and your family. Praise the Lord. Praise Lord, brother. கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரை உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணையிலும் புருஷனிலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்திலும் காலையிலே உமது கிருபையை இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். கர்த்தாவே, உமது செய்களில் என்னை மகிழ்ச்சியாய் உமது கரத்தின் கிரிகள் நிமித்தம் ஆனந்த சத்தமுடையேன். கர்த்தாவே, உமது கிரிகள் எவ்வளவு மகத்துவமானவர்கள். உமது யோசனைகள் மகா ஆழமாயிருக்கிறது. மிருக குணம் உள்ள மனுஷன் இதை அறியான், மூடன் அதை உணரான். துன்மார்க்கர் புல்லை போல தாழ்ந்து அக்கிரமக்காரர் யாவரும் செய்ப்போது அது அவர்கள் என்றைக்கும் அழிந்து போகாதற்கு எதுவாகும். கர்த்தாவே, நீர் என்றென்றைக்கும் உள்ள உன்னதமானவராயிருக்கிறீர். கர்த்தாவே, உமது சத்துருக்கள் அழிவார்கள். உமது சத்துருக்கள் அழிந்தே போவார்கள். சகல அக்கிரமக்காரனும் தகுதொண்டு போவார்கள். என் கொம்பை கண்ட மிருகத்தின் கொம்பை போல உயர்த்தி என்னை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் சத்துருக்களுக்கு நேரிட என் கண் காணும். எனக்கு விரோதமாய் எழுதுகின்ற துன்மார்களுக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். நீதிமான் பனை போல செய்து லிபியான் உள்ள கேதுரை போல் வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பரிகாரங்கள் செய்ப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என்றென்றும் என்ன மலையராகி அவரிடத்தில் அநேகிகள் என்றென்றும் விளங்க பண்ணாது. எப்படி அவர்கள் முதிர்ந்த வயதில் தனித்தந்து புஷ்பத்தையும் பசுமையாயிருப்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனங்களை வாசித்த குடும்பத்தாரை கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதித்து தாங்கி வழிநடத்தி கர்த்தர் பரிபூர்ண ஆசீர்வாதங்களால் சம்பூர்ணமாய் சமாதானத்தினால் நிறுத்துவாராக. Amen. May God bless the family who happen to read it. May God bless them, deliver them. God be along with them. God make them a mighty nation. May God make their life as a living testimony. Glory be to God. Amen. May God bless his words too. தேவன் தாம் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. இரண்டாவது பாடல் ஒரு ஆங்கில பாடல், தெரிந்த பாடல், பழமையான பாடல் சேர்ந்து பாடுவோம். An English song, a known chorus, a known song. Let's sing and glorify God for what he has done in our life.
shall be showers of blessing. This is the promise of love. There shall be seasons refreshing, sent from the Savior above. Showers of blessing, showers of blessings we need. Mercy drops round us are falling, but for the showers we plead. There shall be showers of blessing, precious reviving again, over the hills and the valleys, sound of burdens of rain. Showers of blessing, showers of blessing we need. Mercy drops round us are falling, but for the showers we plead. There shall be showers of blessing, oh, today they might fall. Now as to God we're confessing, now as on Jesus we call. Showers of blessing, showers of blessings we need. Mercy drops round us are falling, but for the showers we plead. Glory be to God. Hallelujah. Amen. Psalms 112, verse 2. Please read and get the God's blessings for you and your family. சங்கீதம் 112வது அதிகாரம் 2வது வசனம் எடுத்தவர்கள் தெய்வம் என்று வாசித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன். His seed shall be mighty upon earth. His seed shall be mighty upon earth. The generation of the upright shall be blessed. Amen. அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு உண்டாவதாக. இந்த வசனங்களை வாசித்த 2 குடும்பத்தாரையும் வாசிக்க முற்பட்ட இன்னொரு குடும்பத்தாரையும் கர்த்தர் மகிமையினால் நிறைத்து ஆசீர்வதித்து பலப்படுத்தி காத்துக் கொள்வாராக. May God bless all 3 families who happen to read. May God be along with them. May God bless them mightily and make His name shine upon in all these blessings that we happen to receive. Glory be to God. Amen. மூன்றாவது பாடல் ஒரு தமிழ் பாடல், சேர்ந்து பாடுவோம். தெரிந்த பாடல் என்னோட சேர்ந்து பாடி தேவனை ஆராதிக்கும்படி அன்போடு அழைக்கிறேன். Third song, it's an English song. Sorry, Tamil song. Let's sing and glorify God together. It's an English song. He is exalted, the King is exalted on high. I will praise Him. He is exalted and ever exalted on high. Will praise His name. He is the Lord, forever His truth shall reign. Heaven and earth rejoice in His holy name. He
is exalted, the King is exalted on high. He is exalted, the King is exalted on high. I will praise him. He is exalted, forever exalted, and I will praise his name. He is the Lord, forever his truth shall reign. Heaven and earth rejoice in his holy name. He is exalted, the King is exalted on high. He is exalted, the King is exalted on high. He is the Lord, forever his truth shall reign. Heaven and earth rejoice in his holy name. He is exalted, the King is exalted on high. He is exalted, the King is exalted on high. He is exalted, the King is exalted on high. Glory be to God. Psalms 112, verse 8 and 9. Please read and glorify God's name and receive his blessings for you and your family. சங்கீதம் 112 அதிகாரம் 8-9 வசனங்கள் எடுத்து வாசித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கு பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன். அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். அவன் தன் சத்துருக்களில் சரி கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். His art is established, he shall not be afraid until he see his desire upon his enemies. He hath dispersed, he hath given to the poor, his righteousness endureth forever. His horn shall be exalted with honor. Glory be to God for the wonderful reading that God happened to give. May God bless the words. May God bless the family who happened to read it. Glory be to God. Amen. Amen. Hallelujah. நான்காவது பாடல் ஒரு தமிழ் பாடல். இந்த நாளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற 4 பாடல்களுமே ஆசீர்வாதத்தை குறிக்கின்ற ஒரு அருமையான பாடல். சேர்ந்து பாடுவோம். ஆசீர்வதிக்கும் தேவன். ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே
என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் ஆசீர்வதிப்பாரே. ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் ஆசீர்வதிப்பாரே. ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆகாரை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. அன்னாளை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆகாரை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. அன்னாளை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. யாபேசை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. யாபேசை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் துதி ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே
என்றுமே ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். எரேமியா 32 அதிகாரம் 39 வசனம் எடுத்தவர்கள் தேவ மகிமைக்காக வாசித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி அன்போடு அழைக்கிறேன். Jeremiah chapter 32 verse 39. Please read and get the God's blessings for you and your family. And I will give them one heart and one way, that they may fear me forever, for the good of them and of their children after them. Amen. தமிழ் யாராவது வாசிக்க முடியுமா? அவர்கள் தங்களுக்கும் தங்கள் பின்னாடியாயிருக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கும் நன்மை உண்டாகும்படி சகல நாட்களிலும் எனக்கு பயப்படும்படிக்கு நான் அவர்களுக்கு ஒரே இருதயத்தையும் ஒரே வழியையும் கட்டளையிட்டேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் கொடுத்திருக்கிற அருமையான வசனத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். அருமையான பாடல்கள் நன்றி செலுத்துகிறேன். ஆசீர்வாதமுள்ள பாடல்கள், ஆசீர்வாதமுள்ள வசனங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என்று ஆசீர்வாதத்தை பற்றி ஆண்டவர் பேச போகிறார். ஆசீர்வாதமாய் பேச போகிறார். God has given the 4 blessed songs for us to sing and praise Him. All the Bible readings that we happen to read, we read all those blessing verses, and God is going to talk to us tonight about blessing in a blessing way. It's testimony time. Please be ready to say your testimonies. If you're going to testify about God, and God is going to testify about you, நீங்கள் தேவனை குறித்து சாட்சி கொடுக்கிறதா இருந்தால் அவர் உங்களை கொடுத்து சாட்சி கொடுப்பார். There were millions of people who lived in the past, in the present, and even going to be in the future. But only few names are highlighted in the history, and few names are being written in the Bible because God was testifying about them of the work that they happen to do for Christ. Let's testify and receive blessings, get our names written in the good books. தேவனை பற்றி சாட்சி கொடுத்த அநேகருக்கு கர்த்தர் சரித்திரத்திலும் வேதாகமத்திலும் அநேக இடங்களிலே அவர்கள் பெயர்களை கொடுத்திருக்கிறார். தேவனை சாட்சி கொடுத்திருக்கிறார் அவர்களை பற்றி. என்று கர்த்தர் செய்கிற நன்மையான காரியங்களை நாம் சாட்சியாக சொல்வோம் என்றால் நம்முடைய பெயர்களை, நாமங்களை கர்த்தர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைப்பார். அது மாத்திரமல்ல, அதற்குண்டான ஆசீர்வாதங்களும் தேவன் கொடுப்பார். சாட்சிகளை சொல்லுமாறு அன்போடு அழைக்கிறேன். Testimony time. Please share testimonies for the glory of God. Always there'll be a starting trouble, whether it is a vehicle or whether it is human when we start our work. Let's start by testifying. I would like to testify from my end. எல்லா நேரங்களிலும் ஏதாவது தடங்கள் இருந்து கொண்டிருக்கும். நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய சாட்சி என்னவா இருக்க போகுது என்று. நான் என்னுடைய சாட்சியை நான் சொல்லுகிறேன். உங்க எல்லாருக்கும் தெரிந்திருக்கும், ஒரு 1.5 மாதங்களுக்கு முன்பதாக என்னுடைய வீட்டிலே வாஷிங் மிஷின் பழுதடைந்து போனது. புதிதாக வாங்குவதற்கு இப்பொழுது நான் அதை யோசிக்கவில்லை. ஜெபித்து டெக்னீஷியனை கூப்பிட்டேன். பெரிய செலவை வைத்திருக்க வேண்டியது கர்த்தருடைய செயலை, மகத்தான செயல். ஓரளவுக்கு ஆண்டவர் சந்தித்து கொடுத்தார். பெரிய அமௌண்ட் இல்லை, பட் இருந்தாலும் சிறிய அமௌண்ட்னாலுமே அந்த நேரத்தில் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஆனால் ஆண்டவர் சந்தித்து கொடுத்தார். வேலை செய்ய ஆரம்பித்தது. ஆனால் மாதம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துவிடும். இந்த மாதம் திரும்பவும் அந்த வாஷிங் மிஷினில் ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. ஒரு வாரங்களாக அது பயன்படுத்த முடியாமல் போயிடுச்சு. தண்ணி மிஷினில் நிற்கலை. இட் வாஸ் கெப்ட் ஆன் கோயிங். ஸோ வி டோன்ட் நோ வாட் டு டூ. ஜெபம் பண்ணி பார்த்தோம். ஆனால் இதற்கு ஆண்டவர் சொன்ன ஒரு பதில், நீ டெக்னீஷியனை கூப்பிடு, ஏன்னா இது ஒரு பெரிய பிரச்சனை, நீ கூப்பிட்டு பார்த்துடு, இது இன்னைக்கான பெரிய பிரச்சனையா இருக்கும். சரி, நானும் அழைத்தேன். வந்தார்.
சரி செய்து கொடுத்தார். பார்த்தா உள்ள இருக்கக்கூடிய ஒரு பெரிய மோட்டர், சென்சார் பண்ணக்கூடிய ஒரு மோட்டர் ஸ்டக் ஆயிடுச்சு. அதனால தண்ணி எதுவும் நிக்கல. ஒருவேளை தண்ணி எல்லாம் ரொம்பி அதில் நிற்காம போயிருந்துச்சு, திடீர்னு வீடு ஃபுல்லாக தண்ணியாக இருக்கும். இன்றைக்கு ஆண்டவர் அதை சந்தித்து கொடுத்தார். ஒரு 1000 ரூபாய் மட்டும் செலவானது, கர்த்தர் சந்தித்து கொடுத்தார். போன முறை ஒரு 7000 செலவானது, கர்த்தர் சந்தித்து கொடுத்தார். இப்படியாய் சிறு சிறு தேவைகளை சந்தித்து கொடுக்கிறார். ஒரு பொருளும் கொஞ்சம் கெட்டு போகிற நிலைமையில் இருக்கும்போது ஆண்டவர் எப்படி ரெடி பண்ணி கொடுத்துருவார். அநேக பொருட்களை ஆண்டவர் ரெடி பண்ணி கொடுத்துருக்கிறார், வீட்டில் தேவையான பொருட்கள். அது மட்டும் இல்லாமல் நல்ல உணவை கொடுக்கிறார், வேண்டிய பொருட்களை வாங்கும்படியாக கிருபை செய்திருக்கிறார். குடும்பத்தில் சமாதானத்தை கொடுத்திருக்கிறார், சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார், புரிதலை கொடுத்திருக்கிறார், அறிவை கொடுத்திருக்கிறார். இன்னும் அவருடைய அறிவிலே நாம் வாழ்வதற்கு, நாம் வாழ்க்கையை நடத்துவதற்கு சத்துவத்தை கொடுத்திருக்கிறார், பலனை கொடுத்திருக்கிறார், இந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறார், நன்மையான காரியங்கள் செய்து கொடுத்திருக்கிறார். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் கர்த்தருக்கு நான் கோடான நன்றிகளை செலுத்துகிறேன். இன்னும் அதிகமான உதவிகளை கர்த்தர் செய்வார், ஊழியத்தின் நிலையை விரிவாக்குவார். அநேகருக்கு இந்த விடுதலின் ஊழியம் இன்னும் பிரயோஜனமாய் உதவியாய் இருக்கும்படியாக கர்த்தர் இதை உயர்த்துவார். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு நன்றி செலுத்துகிறேன். Any more testimonies? If you have a testimony, please share for the glory of God. சாட்சிகள் இருந்தால் நீங்கள் தேவ மகிமைகள் நீங்கள் சொல்லும்படியாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். You testify about God and He is not going to be sending you an empty hand. நீங்கள் சாட்சி கொடுக்கிறதாய் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார், வெறுங்கையாய் உங்களை அனுப்ப மாட்டார். Any more testimonies? சாட்சி இருக்கா? Praise the Lord, brother. அருமையான நாள் இந்த மாசம், போன மாசம் அருமையா வழி நடத்தி ஒரு காரியத்தை வாய்க்க பண்ணி நல்ல உணவு, நல்ல ஒரு தூக்கத்தை கொடுத்த நான் கூட நன்றி செலுத்துகிறேன். இருப்பினும் இந்த நம்ம இருக்கிற இந்த எனக்கு போன வருஷம் கோவிட் வந்தது, பட் இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு குறை என்னன்னா, நம்ம எல்லாரும் கூட இருக்கிறவங்க பக்கத்துல வீடு எல்லாரும் நான் வேக்சின் போட்டுட்டேன், நம்ம சாட்சியா இருக்கணும், கடவுள் இவ்வளவு நாளா சுகத்தை கொடுத்து வாழ வச்சிருக்காரு, இந்த ஊசி போட்டுதான் நம்ம இனி நம்ம வாழ்க்கை இருக்குமான்னு அப்படின்னு ஒரு கேள்விக்குரிய நம்ம சார்ந்த கிறிஸ்துவ சார்பில் நம்ம ரிலேஷன்ஸ் எல்லாரும் யாருமே வைராக்கியமா கடவுளுக்காக நம்ம வாழ்றோம், அந்த ஊசி போட்டுதான் வாழணுமான்னு அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு கேள்விக்குறியா இருக்குது. அது கடவுள் என்னைக்கு ஒரு பதிலை கொடுக்க போற, போடணுமா போடக்கூடாதா, எதுவுமே ஒரு இது இல்லை, நிரந்தரமா இருக்கு. ஒருவேளை நம்ம போடாத இருக்கிறதுனால நம்மளுக்கு பாதிப்பு வருமா அப்படின்னு ஒரு பயந்தால், இப்ப கடவுள் அது கண்டிப்பா வெளிப்படுத்துவான்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அது கூடிய சீக்கிரத்துல அதுக்கு ஒரு நிறைய ஒரு பதில் கிடைக்கும்னு எதிர்பார்த்து இது ஒரு காட்சி. ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் வல்லவர். இன்று இரவே கர்த்தர் உங்களுக்கு அதுக்குண்டான பதிலை கொடுப்பார். நீங்கள் அந்த பதிலை பெற்றுக் கொள்வீர்கள். விசுவாசத்தினாலே ஆமேன். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. விசுவாசத்தினால் நீதிமான் பலனடைவான். இப்படி பல வசனங்களை நாம் வேதத்தில் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். என்னுடைய நண்பர்கள் அநேகர் என்னோடு சொன்ன ஒரு வார்த்தை, மறக்காம போட்டுடு, இந்த வேக்சினேஷன் போட்டுடு, கோவிட் ஷீல்டு போடு, கோவிட் வேக்சின் போடு, உன்னை காத்துக்கோ. நான் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும்தான் நான் சொன்னேன். என்னை இத்தனை ஆண்டுகள் பல ஆக்சிடென்ட்ல இருந்து, பல சர்ஜரியில இருந்து, பல வகையான கஷ்டங்கள்ல இருந்து மீட்டெடுத்து, நான் பல முறை மரணத்தை நோக்கி பயணித்த நாட்களிலே என்னோடு இருந்து என்னை காப்பாற்றி, என் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாம் என்று நான் நினைக்கும் பொழுது அதை முடிக்கக்கூடாது என்று என்னை காப்பாற்றி, இத்தனை வயது வரை வைத்து ஊழியத்தை கையில் கொடுத்திருக்கிற ஆண்டவர் என்னை இன்னும் காக்க வல்லவராக இருக்கிறார். ஆமேன். விசுவாசிக்கிறவங்க ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல் இனிமேலும் காத்து நடத்த வல்லவராக இருக்கிறார். இந்த வாக்கியங்களையும் இந்த வசனங்களையும் நாம் படிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற பெரிதான ஒரு காரியம். நான் அடிக்கடி என்னுடைய மாணவர்கள் இடத்துல இந்த லாக்டவுன் நேரத்துல பேசிக்கொண்டிருக்கும்போது நான் சொல்லுற அருமையான காரியம், ஆண்டவர் பேதுருவை படவில் இருந்து இறங்கி தண்ணீரின் மேல் நடந்து வர பண்ணினார். If you remember, God asked Peter to get down from the boat
and to walk on the sea. Before that, Peter was asking God, ஆண்டவரே நான் உங்ககிட்ட வரணும், நீங்க கடல் நடந்து வரீங்க, நான் நடந்து வரட்டுமா அப்படின்னு கேட்கிறார். Peter asked God, you're walking in the sea, even I want to walk in the sea, can I walk? Is it possible? Then Jesus said, yes, come, walk and come, நடந்து வா. அப்போ தண்ணியில கால் எடுத்து வைக்கும் பொழுது அவனுடைய கண்கள் இயேசுவை பார்த்து கொண்டிருக்கிறது. தண்ணியில கால் எடுத்து வச்சு அடுத்த நிமிஷம் தண்ணீருக்கு பயப்பட ஆரம்பிச்சிட்டான். ஒருவேளை நான் மூழ்கிட்டேன்னா, நான் கீழே தண்ணியில போயிட்டேன்னா, if I happen to sink or get sunk, that was a thought. God said, look at me and keep walking and come. என்னை பார்த்து நடந்து வா. இதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, விசுவாசம். பேதுருனுடைய விசுவாசம் தண்ணீரில் மேல் இருந்ததா இல்லது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் இருந்ததா? The faith what Peter had, was it on the water or was it on Christ? Because if it is going to be water, the water would have consumed him. If it is because of the Christ, he was saved, he was able to walk like Jesus. And தண்ணீர் மேல ஒரு விசுவாசம் இருந்தால் தண்ணீர்ல மூழ்கி இருப்பார். தண்ணி காப்பாற்ற முடியாது, தண்ணி உள்வாங்கிக் கொள்ளும். ஆனா இயேசுவின் மீது விசுவாசம் இருந்தபடினாலே அவர் நடந்து வந்தபடியாய் கிறிஸ்துவானவர் அற்புதத்தை செய்தார். இன்று இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, உங்களை சுற்றி இருக்கிற அனைத்து மக்களும் அவருடைய விசுவாச ஒரு வேக்சின் மீதோ, ஒரு கோவேக்சின் மீதோ, கோவிட்ஷீல்டு மீதோ இருக்கலாம். என்னுடைய விசுவாசம் என்னவா இருக்குன்னா, எனக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்கள், என் வாழ்க்கையில ஆண்டு கொடுத்திருக்கிற இந்த வசனங்கள், இந்த வாக்கு தத்தங்கள் எத்தனை ஆண்டு காலமா எல்லா சூழ்நிலையும் காப்பாத்திருக்குது. மோசமான சூழ்நிலைகள்ல நான் அடிக்கடி நினைவு கூறுகிற விஷயம், இந்த நேரத்தில் சாட்சியில சொல்லுகிறேன். ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல ஒரு ட்ரெயினுக்கும் ஒரு பிளாட்ஃபார்முக்கும் நடுவில் இருக்கக்கூடிய சின்ன கேப்ல நான் மாட்டிக்கிட்டேன். என்னுடைய கால்கள் மேல ரயில் சக்கரம் ஏறி இருக்கணும், நான் மொடவனா இருந்திருக்கணும், ஃப்ராக்சர் இருக்கணும், ஆம்பிடேட் பண்ணிருக்கணும், கிரஷ்ஷா இருக்கணும். கடவுள் காப்பாத்தினார். இடுப்புல ட்ரெயினுடைய அந்த கார்ட் ராட் இடிச்சு என் இடுப்பு உடஞ்சிருக்கணும், லைஃப் லாங் நான் பெட்னா இருந்திருக்கணும். ஆண்டவர் காப்பாத்தினார். ஒரு சின்ன தழும்பு, என்னுடைய முகமெல்லாம் சிதஞ்சி அப்படியே அந்த பிளாட்ஃபார்ம் சிமெண்ட் ரெயிலிங்ல அப்படியே இழுத்து போய் முகத்துல தோலை காணும், ஸ்கின்னை காணும். இன்னைக்கு வரைக்கும் ஒரு பக்கம் முகம் வெந்து போயிருக்கணும். ஆண்டவர் அழகான முகத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு சில காரியங்கள், ஒரு சில கீறல்கள், ஒரு சில மறக்க முடியாத ஸ்கார்ஸ் மட்டும்தான் இருக்குது டு டெஸ்டிஃபை அபவுட் காட். பைக் ஆக்சிடென்ட் போய் என்னுடைய வாய்ஸ், என்னுடைய குரல் போச்சு, ஊமையா இருந்த ஆண்டவர் மீட்டு கொடுத்தார். இன்னொரு பைக் ஆக்சிடென்ட்ல தாடையை கிழிஞ்சு கீழே தொங்குச்சு, ஆண்டவர் காப்பாத்தினார். புருவத்திற்கு நடுவிலே நெத்தி கிழிக்கப்பட்டு கண்ணாடி குத்தப்பட்டிருந்து கடவுள் காப்பாத்தினார். ஒரு 3வது மாடியிலிருந்து கீழே விழுந்தேன். ஒரு ஃப்ராக்சர் இல்லை, ஒன்னாவல, ஒரு ரத்த கசிவு எதுவுமே இல்லை, வீக்கம் மட்டும் இருந்துச்சு. ஆண்டவர் காப்பாத்தினார். பைக் ஓட்டிட்டு வரும்பொழுது ஆக்சிடென்ட்ல கை உடஞ்சி ஃப்ராக்சர் ஆச்சு. ஆனா அப்பவும் பைக் ஓட்டிட்டு தான் வந்தேன். இப்படியா பல காரியங்களை நான் நினைத்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒவ்வொரு முறை, when I happened to go and fall in the sea, the sea did not consume me. சமுத்திரத்துல போய் விழும்பொழுது சமுத்திரம் என்ன உள்வாங்கிக்குள்ள தள்ளி விட்டுடுச்சு ஆண்டவருடைய சுத்தம். இப்படி பல முறை என் தேவன் இயேசு கிறிஸ்து என் ரட்சகர் என்னை காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார் என்றால், இனி இந்த கொள்ளை நோய்களுக்கும் மேலாக என்னை காப்பாற்ற அவரால் முடியும். ஆமென், ஹல்லேலூயா. When my God, when my Jesus can save me from all this pestilence and all these problems, my great God can save me from all these problems, these pandemic situations. When God can save me like that, my God can save you, my dear brother and sister. என் தேவன் என்னை காப்பாற்ற வல்லவராக இருக்கும் பொழுது அவரை தேடுகிற நீங்கள் யாவரும் அவரை கண்டறிவீர்கள். காரணம், அவர் உங்களை காப்பாற்றுவார், சுகமாய் வைத்திருப்பார். இன்று இரவு கர்த்தர் கொடுக்கிற உங்களுக்கு பதில், அவர் மீது விசுவாசமாய் இருக்கும்படிக்கு இந்த உலகத்தையோ இந்த மனிதன் கண்டுபிடித்த ஒரு விஞ்ஞானத்தையோ அவன் கண்டுபிடித்த மருந்துகளே அல்ல. இதற்கெல்லாம் முன்பே தேவனுடைய ஞானம், தேவனுடைய விஞ்ஞானம் அனைத்தையும் சிருஷ்டித்தது. So God is the omnipotent, the omnipresent, the alpha, the omega. அவரே அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமா இருக்கிறார்.
அவரை நம்பினோரை அவர் கைவிடுவதில்லை. ஆமென். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். ஹல்லேலூயா. So don't worry brother. கர்த்தர் உங்களோட இருக்கிறார், உங்கள் குடும்பங்களோடு இருக்கிறார். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற உங்களுடைய தாய், உங்களுடைய மனைவி, உங்களுடைய பிள்ளைகள், நீங்க கர்த்தர் பத்திரமாய் உங்களை பாதுகாக்க போகிறார். அபரிவிதமாய் ஆசீர்வாதமாய் நீங்கள் இருக்கிற சாட்சி நிற்பீர்கள். காரணம் உங்கள் விசுவாசம் உங்களை ரட்சித்தது. ஆண்டவர் நீங்க மத்தேயில, மார்க்ல, லூக்கால நீங்க எடுத்து பார்க்கும் பொழுது, இது அப்போஸ்தலர் எடுத்து பார்க்கும்போது, மேத்யூ, மார்க், லூக் and John, when you read, everything is mentioned only one thing. Wherever God happened to do a miracle, எங்கெல்லாம் ஆண்டவர் அற்புதம் செய்றாரோ, குருடர்களுக்கு பார்வை அளிக்கிறதோ, சப்பானிகளை நடக்க வைக்கிறதோ, where he made the blind to see and the lame to walk, he just said, your faith has saved you, your faith is restored. உன் விசுவாசம் உன்னை காப்பாற்றுகிறது, உன் விசுவாசம் உன்னை காப்பாற்று, உன் விசுவாசம் உன் மீது இறங்கும். ஆண்டவர் மேல் இருக்கிற விசுவாசம் உங்களை காப்பாற்றும். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய ஊழியனாய் இருந்து உங்களை ஆசீர்வதித்து சொல்லுகிறேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பமும், ஒவ்வொரு ஜனமும் தலையாய் பேப்பராய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை சுற்றி ஒரு பாதுகாப்பின் வளையத்தை போடுவார். நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள், ஸ்திரமாய் பலமாய் இருப்பீர்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. சாட்சி சொன்ன அருமையான சகோதரர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த சாட்சி ஆசீர்வதிப்பாராக. Any more testimonies for the glory of God? Please share it. Praise Lord brother. Praise Lord sister. எனக்கு Thursday nightல இருந்து எனக்கு செஸ்ட் கிட்ட எல்லாம் பயங்கர ஸ்டிஃப் ஆகி ஒரே பெயின், ரொம்ப வலி வந்துட்டு இருந்தது. சரி, அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒன்றும் புரியல என்ன நடக்குதுன்னு. சரி, டேப்லெட் போட்டோம். அப்போ கூட எனக்கு ரிலீவ் ஆகுற மாதிரி தெரியல. பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரக தண்ணி சூடா எடுத்துட்டு வந்து அதுல பிரேயர் ஆயில் 2 சொட்டு போட்டு குடிச்சேன். குடிச்ச உடனே நல்ல தூக்கம் வந்துருச்சு. படுத்துட்டேன். எனக்கு அந்த வலியெல்லாம் எனக்கு அவ்வளவு தெரியல. அதுக்கப்புறம் 2-3 நாளா கொஞ்சம் விட்டு விட்டு வருது. But even then, my God is great enough to heal me and to save me. So not thinking about going to the hospital. So நிஜமா கர்த்தர் எனக்கு நல்ல சுகத்தை கொடுத்துதான் இருக்கிறாரு, இல்லைன்றது இல்ல. எனக்கு இன்னும் பரிபூர்ணமான சுகத்தை கர்த்தர் எனக்கு கொடுப்பாரு. என்னோட விசுவாசம் கர்த்தர் மேல மாத்திரம்தான், வேற எதுலுமே கிடையாது இந்த பூமியில. So I want to glorify and thank God for all the goodness that He's been continuously doing in my life and for my family. எந்த ஒரு தடையில்லாதபடிக்கு கடவுள் போஷிக்கிறாரு. ஏற்ற நேரத்துல ஏற்ற காரியங்களை கரெக்டா கொடுக்குறாரு. அது இல்லாம லாஸ்ட் சண்டே, நேத்து எங்களுக்கு சண்டே ஸ்கூல் ஆரம்பிச்சு நல்லபடியா நாங்க கிளாஸ் எடுக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டினாரு. ஒரு கிளாஸ் இல்லாம 2 கிளாஸஸ் எங்களுக்கு எடுக்க கர்த்தர் உதவி செஞ்சாரு. இன்னைக்கு நல்லபடியா ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகி ஜெப்ரிக்கு எந்த ஒரு ஹிண்ட்ரன்ஸ் இல்லாம அவன் கிளாஸ் பார்ட்டிசிபேட் பண்ணான். ஸோ என் கர்த்தர் தான் இதெல்லாம் செய்யக்கூடியதான அந்த கிருபையை பாராட்டினார். அவர் கொடுத்த ஒவ்வொரு கிருபைக்கும் தாழ்ந்து கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். தேங்க்யூ பிரதர். Glory be to God. Hallelujah. Amen. Praise be to God. May God bless you sister for the wonderful testimony that you've been rendering on. இந்த நாட்களிலே சமூக வலைதளங்களிலே ஒரு பாடல் பிரபலமாய் கொண்டிருக்கிறது. ஒரு வருடமாக இது ஒரு கிறிஸ்துவ பாடலாய் இருந்தாலும் இந்த பாடல் அநேகருக்கு என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு, கேளிக்கை மற்றும் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த பாட்டு டான்ஸ் ஆடுறதுக்கும் எழுந்திருச்சு கொஞ்சம் கைகால் அசைக்கிறதுக்கு இந்த பாட்டு ரொம்ப இதுவாக இருக்கு. முதல் முறை அனைத்து மார்க்கத்தினரும் ஒரு கிறிஸ்துவ பாடலை ரசித்து அதுக்கு ஆடி பாடிக்கொண்டிருக்கிறார்கள். உங்க எல்லாருக்கும் தெரியும், கிருப 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 அப்படின்னு ஒரு பாடல். இந்த பாட்டை எந்த நிமித்தமா அந்த சகோதரர் எழுதினாரோ பாடினாரோ, ஆனா ஆண்டவர் அந்த பாட்டு அந்த அளவுக்கு ஆசீர்வதிச்சிருக்கிறார். இன்னைக்கு நான் பார்க்கும் பொழுது ஒன்றுமில்லாமல் தோன்றுகிற காரியத்தை கர்த்தர் உன்னதங்களிலே உயர்த்தி நிற்க வைக்க வல்லவராக இருக்கிறார். You think there is nothing, but God knows there is something behind it. He happens to put that above the mountains. He make it so big. The God is so wonderful. As sister said in faith that God will give a full recovery. Yes sister, God is giving the full recovery, and you will say that in the testimony, and God has touched you, and you will feel there's a difference before the testimony, after the testimony. உங்களிலே சரீரத்திலே இருக்கிற உபாதைகளை ஆண்டவர் தொட்டு சுகமாக்குகிறார். நீங்கள் சுகமாகுவீர்கள். நீங்கள் சாட்சி கொடுக்க போகிறீர்கள். ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ எப்படி ஆண்டவர் தொடும் பொழுது அந்த உதிரப்போக்கு நின்று போயிற்றோ, கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய சுகத்தை கொடுக்க போகிறார். God is doing wonders
May God bless you. May God guide you. Amen and amen. Hallelujah. Any more testimonies? சாட்சி இருந்தா நீங்க சொல்லும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவரே, இந்த சாட்சிகளை நீரும் கேட்டீர், நாங்களும் கேட்டோம். திருமகைப்பட்டீர் சுவாமி, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. சொன்ன நபர்களையும் கேட்டுக்கொண்டிருக்கிற நபர்களையும் நீர் ஆசீர்வதிப்பீர், பலமாய் வழிநடத்துவீர். ஆமென். ஒரு நன்றி பாடலை பாடுவோம். அனைவரும் சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர். வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர். நன்றி நன்றி சொல்வோம், உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம், உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. Hallelujah. Let's close our eyes and look unto God for a minute. கண்களை யாவரும் மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். Lord, thank you for the blessed day. Thank you for this blessed hour and minute and second. Thanks for all that glorious, blessed, graceful mercy way that you have been leading us. We give you all the glory, we give you the honor. Lord, make us to learn what we need to learn. Open our eyes, O Lord. Open our spiritual eyes for us to learn, for you to talk, for us to listen. Thank you, Lord. Thank you for all that you've been doing in our life. We give you all the glory and honor in Jesus' mighty name. We pray. Amen. Hallelujah. Amen. Praise the Lord, my dear brothers and sisters in Christ. Once again, I welcome you. I bless you in the name of our Lord and Savior Jesus Christ for this evening lockdown family prayer fellowship. On behalf of Deliverance Ministry and Deliverance Prayer House, I bless you all. விடுதலை ஊழியத்தின் சார்பிலையும் விடுதலை ஜெபத்தின் சார்பிலையும் உங்களை வரவேற்பதிலே இன்னொரு ஒரு விசை நான் பெருமை எடுத்துக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். இயேசு நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதித்து இந்த மாலை பொதுமுடக்க கூட்ட குடும்ப ஆராதனைக்கு உங்களை வரவேற்கிறேன். விடுதலை ஜெப வீட்டிலிருந்தும் விடுதலை ஊழியர்களிலிருந்தும் உங்களை வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு சொல்லுகிற அருமையான ஒரு வசனம், ஒரு வார்த்தை, ஆசீர்வாதத்தை எடுத்து உரைக்கிற ஒரு வார்த்தை. God is talking about the blessings. Today, if you can feel whatever is happening around you, the situations, the time, everything, the circumstance, and every problems that we happen to see. But one thing it's for sure, that God is blessing us, because the reason is we are still hale and healthy. We are still in the presence of God. We still living, we breathe, we eat, we drink, and we dine along with our family, and we do everything as per God leads. இந்த நாட்களிலே கர்த்தர் நமக்கு சொன்ன காரியங்கள் எல்லாம் தேவனுடைய சுத்தமா இருக்கிறது. அது ஒரு வார்த்தை மாறாமல் நடந்து கொண்டிருக்கிறது, ஆசீர்வாதமா இருந்து கொண்டிருக்கிறதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஆசீர்வாதம் மற்றவர்களுக்கு இல்லாமல் நமக்கு இருப்பது ஏன்? Why this blessing is there for us? Why it is not there for others? God is very clear about and explaining. Yesterday, during the meeting, at the end of the meeting, when Sister Mary was praying, I was praying along with her. I was asking God, and God was revealing these things to me, to my family. And today God has put those words to you people. எனக்கு ஆண்டவர் நேற்று இரவு இந்த கூட்டத்திலே முடியும் பொழுது, சகோதரி மேரி ஜெபிக்கும் பொழுது நானும் அவரோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருந்தேன். பரிசுத்தாவியானவர் காட்டின இந்த வசனங்களை, எனக்கு கொடுத்த வசனங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இது கர்த்தருடைய ஆசீர்வாதம். இதிலே நான் பெற்றுக்கொண்டதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதை நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 112 அதிகாரம் 2வது வசனம். Psalms chapter 112 verse 2. அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும்.
His seed shall be mighty upon earth. The generation of the upright shall be blessed. When we talk about great people, the great ancestral line, the great ancestral bloodline, the great family trees, the great history and name that they've got in this world, where we can see it's a blessed gift of God for not only one person throughout the generation. சரித்திரத்திலே நீங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது, வேதாகமத்திலே நீங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது, இந்த கர்த்தருடைய ஆசீர்வாதம் சந்ததிகள் மேல் இருக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது ஒருவர் மேல் அல்ல, அவரை தொடர்ந்து ஒரு சந்ததிக்கு முழுவதுமாக இருக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு இரத்த சம்பந்தம், ஒரு பெரிய ஒரு வம்சாவளியை கொண்டிருக்கிற விஷயங்களை நாம் பார்க்கும் பொழுது, இது வசனங்கள் அடிப்படையிலே தேவன் ஆசீர்வதிக்கிற ஒரு ஆசீர்வாதம். It is because of God's clear blessing. Many people, if you can remember your generation, you will remember about your grandfather, your grandmother, your great grandfather, your great grandmother. And if you can know a little more about their parents, you might. உங்களுடைய தாத்தா பாட்டி, அவர்களுடைய அப்பா அம்மா, பூட்டன் பூட்டி, அதுக்கு மேல ஒரு வம்சம் ஞாபகம் இருக்கலாம். ஆனால் இப்படி ஒரு 6 வம்சம் 7 வம்சத்தினுடைய ஒரு பேரை ஞாபகம் வைத்திருப்பீர்கள். இல்லைன்னா ஒரு 3 பேர், ஒரு 3 ஜெனரேஷன் ஞாபகம் வச்சிருப்பீங்க. இப்படி கொடுக்கப்படுகிற ஒரு ஆசீர்வாதம் எந்த அளவுக்குன்னா, ஆண்டவர் ஏற்கனவே திட்டமிட்டபடி வேதத்திலே குறிப்பிட்டிருக்கிற ஆசீர்வாதம். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். His seed shall be mighty upon. இந்த mighty upon the earth பார்க்கும் பொழுது அவ்வளோ ஸ்ட்ராங்கா யார் நினைச்சாலும் அந்த பேரை லேஸ்ல அழிக்க முடியாது. இன்றைக்கு ஒரு சில இடங்களை நாம் பார்க்கிறோம், இந்த 7 wonders அப்படின்னு பார்க்கும்போது, the worldly wonders of the earth. இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இதை உருவாக்கினவர்கள் அவர்கள் மரித்து போனாலும் இன்றும் அவருடைய பேர் பூமியிலே இருக்கப்பட்டிருக்கிறது, சரித்திரம் இருக்கிறது. எல்லாம் அதை படித்துக் கொண்டிருக்கிறோம். We all know about the people who created the 7 wonders and how it has been made. Even they are no more, we still remember the names, who made it and how it happened. So here if we can see, avan sandadi bhumiyil balathirukkum, his seed shall be mighty upon the earth. You all know, if the word mentioned as seed, it is not one. 1,000 and 1,000,000 seeds are there inside one seed. ஒரு விதைக்குள்ளே பல ஆயிரம் பல கோடி விதைகள் இருக்கும் என்பது உங்க எல்லாருக்கும் தெரியும். இங்க ஆண்டவர் சொல்ற விஷயம், அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். பூமி ஃபுல்லா நிரம்பி இருக்கும். அவங்களை எதிர்க்க முடியாது. அவங்க அப்படி இருப்பாங்க. அவங்களை பத்தி இந்த உலகம் பேசிக்கொண்டே இருக்கும். இப்படியாக வசனங்களை கர்த்தர் தன்னுடைய பக்தனுக்கு சொல்லி, பக்தன் எழுதி அதை நாம் படிக்கும்படியா இருக்குது. This is how God wants us to read this verse. As he has promised, he has blessed, and he's given all this thing to his child. And a godly child happened to write this, and where we are reading this word today, where God is giving to us. செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். இன்றைக்கு 3 வேளை நீங்க சாப்பிடுறீங்க, உங்க குடும்பம் உங்களை சுத்தி இருக்குது, நீங்க இஷ்டப்பட்டதை நீங்க செய்யலாம், கொள்ளலாம், நல்லா இருக்கிறீங்க அப்படின்னா இது ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம். எத்தனை வயதானவர்கள் இன்று முதியோர் இல்லத்திலே, எத்தனை பிள்ளைகள் அனாதை இல்லத்திலே, எத்தனை பேர் இன்றைக்கு யாருமே இல்லாம தனிமையிலே, எத்தனை பேர் இன்றைக்கு எப்போ என்னுடைய வாழ்க்கை முடியும் என்று கொண்டிருக்கிற நாட்களிலே கர்த்தர் நமக்கு எவ்வளவு ஆசீர்வாதமான ஒரு விஷயம் கொடுத்திருக்கிறார். பணம் எப்படி வேணாலும் சம்பாதித்துக் கொள்ளலாம், பேர் புகழ் சம்பாதித்துக் கொள்ளலாம், ஆனால் வாழ்க்கை கர்த்தர் கொடுக்கிறது. A life is given by God. Money can be earned anytime, your fame can be earned anytime, but life is a gift of God. கர்த்தர் கொடுக்கிற ஒரு பெரிதான ஒரு ஆசீர்வாதம். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். The generation of the upright shall be blessed. Today God has blessed you. God has blessed you, not only you, through your great ancestors, your grandparents, that the seed has been blessed. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் மாத்திரமல்ல, உங்களுக்கு முன்பாக இருக்கிற உங்களுடைய மூதாதையர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட அவர்களுடைய விதை என்ற ஆசீர்வாதமாக இருக்கிறது. The word of God says, you are inheriting the earth. நீங்கள் இந்த பூமியை ஆளுவீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. God is so clear about his word. When he has promised, he is not taking back, because he has promised.
அவர் திருப்பி எடுத்துக்கொள்கிற தேவன் இல்லை, அவர் ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டிருக்கிற தேவன். ஆனால் ஆசீர்வாதங்களை தொலைக்கிற ஆட்களை நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். We been on the receiving end, we are the losers because we keep losing everything day by day. This word is so strong that God is talking to us, that he says, you are the blessed seed. You will inherit the earth, you shall be mighty, and your generation will upright and shall be best. என்ற ஆண்டவர் கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வார்த்தை. நீங்கள் ஆசீர்வாதிக்கப்பட்ட ஜனங்களா இருக்கிறீர்கள், ஆசீர்வாதமா இருக்கிறீர்கள், நீங்கள் பலத்திருப்பீர்கள், செம்மையா இருப்பீர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று கர்த்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 112 8 9 Psalms 112 verse 8 and 9. அவன் இருதயம் உறுதியாய் இருக்கும், அவன் தன் சத்துருக்களில் சரி கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான். His heart is established, he shall not be afraid until he sees desire upon his enemies. நிறைய நேரங்களில் என் வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்ட பின்பு, after getting the salvation, I was seeing and looking on to things how it was before and how it is now. முன்பு எப்படி இருந்து இப்படி எப்படி இருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். ரட்சிப்புக்கு முன்பாக ஒரு பயம் ஆட்கொண்டு கொண்டே இருக்கும். A fear will be there always ruling you. ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்பதாய் இருதயம் உறுதியாய் இருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளே. ஆமென். After being into salvation, your heart is well established because Christ is there in you. He shall not be afraid. You will not be afraid. எனக்கு அந்த பயம் இல்லவே இல்லை. Until he sees desire upon his enemies. எனக்கு நேர்ந்ததை என்னுடைய எதிரிகள் கண் பார்க்கும்படியாய், அவருக்கு நேர்ந்ததை என் கண் பார்க்கும்படியாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். 9ஆம் வசனம் சொல்லுகிறது, வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்னைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். ஆமென். He had dispersed, he hath given to the poor, his righteousness endureth forever, his horn shall be exalted with honor. Today, you and me, my dear brother and sister, who are listening to this word, you are well established in the God's kingdom, because God is going to make your horn more stronger, because your horn shall be exalted with honor. உங்களுடைய கொம்புகள் உயர்த்தப்படும், நீங்கள் மகிமையாய் நிற்க போகிறீர்கள். தேவன் உங்களை உயர்த்த போகிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய் சந்ததியாய் விளங்க போகிறீர்கள். You are the blessed seed. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட விதையா இருக்கிறீர்கள். இந்த நாட்களிலே இப்படி கொள்ளை நோயில் இருக்கும் பொழுதும் கர்த்தர் உங்களை காத்துக் கொள்கிறார் என்றால், நீங்கள் விசேஷமாய் ஆசீர்வாதமாய் ஆசீர்வதிக்கப்பட்ட விதைகள். If you are still alive in this pandemic, it is because of God's grace, because you're the blessed seed. You have not been sowed in the rock, nor along with the thorns. You have been planted and sowed correctly in a fertile land. நீங்கள் கற்பாறையிலேயோ முற்றடிகளிலோ உங்களுடைய விதை அங்கு விதைக்கப்படவில்லை, செழிப்பான நிலங்களிலே கர்த்தர் உங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கிறீர்கள். It is true indeed. When we happen to look all those things what God has done in our life, we are blessed. நாம் பார்க்கும் பொழுது இத்தனை ஆண்டுகள், இத்தனை மாதங்கள், வருடங்கள் நாம் ஆசீர்வாதமா இருக்கிறோம். அது எப்படின்னா அவனுடைய பெரிதான கிருபை. Today God is still reminding that he is the blessed God and he is blessing you again and again. இன்று ஆசீர்வாதம் உள்ள தேவன் உங்கள் மத்தியில் இருக்கிறார். நீங்கள் அவரை வணங்குகிறபடினாலே ஆசீர்வாதத்தை தரித்தவர்களாய் உடையவர்களாய் நீங்கள் மாறி விடுகிறீர்கள். He is a God of blessing. அவர் ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு தேவன். எரேமியா 32வது அதிகாரம் 19வது வசனம். Jeremiah chapter 32 verse 39. அவர்கள் தங்களுக்கும் தங்கள் பின்னாடியருக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கும் நன்மை உண்டாகும்படி சகல நாட்களிலும் எனக்கு பயப்படும்படிக்கு நான் அவர்களுக்கு ஒரே இருதயத்தையும் ஒரே வழியையும் கட்டளையிட்டு, and I will give them one heart and one way, that they may fear me forever, for the good of them and of their children after them. Excuse me. கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்க தாத்தா பாட்டி, அவர்களுடைய அப்பா அம்மா, அவங்களுடைய பூட்டன் பூட்டி அவருடைய பிள்ளையை தெய்வ பயத்தில் வளர்த்ததுனால, உங்க தாத்தா பாட்டி உங்க அப்பா அம்மா ஒரு பயபக்தி வழிநடத்தினதுனால, உங்க பெற்றோர்கள் உங்களை சரியாக வழிநடத்தினால, இன்றைக்கு நீங்கள் உங்கள் பிள்ளைகளை சரியான பாதையில் வளர்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆமென். Like how your great grandfather happened to give a proper life to your grandparents, and your grandparents happen to give a very proper life to your parents, and your parents are giving a proper life to you, and your life where you can see the blessed life that you're living,
transferred that to your children. Today, God is so good. He's reminding, He has promised in Jeremiah chapter 32, verse 39, well in advance, well before. முன்னதாகவே எரேமியா 32 அதிகாரம் 39 வசனத்திலே இது தெளிவாக கூறிவிட்டார். அவர்கள் தங்களுக்கும் தங்கள் பின்னாடி வரக்கூடிய சந்ததி இருக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கும் நன்மை உண்டாக்கும்படி சகல நாட்களிலும் எனக்கு பயப்படும்படிக்கு நான் அவர்களுக்கு ஒரே இருதயத்தையும் ஒரே வழியையும் கட்டளையிடுவேன். He has given the same heart, the same rules, the same obedience, the same God-fearing. He has given everything same for us to follow Him because He does not want us to be misguided at any point of time. எந்த ஒரு சூழ்நிலை பாடல் பாடுறோம் இல்லைங்களா, எந்த சூழ்நிலையும் அவர் அன்பை விட்டு கொன்றும் விலகாது காத்து கொள்வார், தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே, இந்த பார்தளத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். A wonderful God who always thinks about our future, not only us, not only about our ancestors, but also our deep bloodline, our ancestral reign, our great-grandchildren, the great-grandchildren whom we're going to see, whom we cannot see. நாம் பார்க்க முடியாத இன்னும் நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் அன்பை விட்டு விலகாமல் இருக்கும்படியாய் பயபக்தியோடு நாம் சேவிக்கும்படியாய் ஒரே இதயத்தை கட்டளையிட்டார். He has given the same heart for us to follow Him, for us to look unto Him, for us to seek Him. Glory be to God. Amen and amen. கர்த்தர் நல்லவர். அவரை தொழுது கொள்கிற யாவருக்கும் அவர் நல்லவராய் இருக்கிறார். Those who worship Him, He is a good God. Let's take and read Genesis chapter 22 verse 17 and 18. ஆதியாகமம் 22 17 18. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரத்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். God says that in blessing I will bless thee, and in multiplying I'll multiply this thy seed as the stars of the heaven and as the sand which is upon the seashore, and thy seed shall possess the gate of his enemies, and in thy seed shall all the nations of the earth be blessed, because thou hast obeyed my voice. Truly, our great grandparents would have obeyed the voice of God, and they would have passed on the trick, they would have passed on the rule, they would have passed on the blessing, they would have passed on the path to us for us to go to the eternal life. நிச்சயமாகவே நம்முடைய மூதாதையர்கள் நமக்கென்று அவர்கள் விட்டு போன ஒரு அருமையான காரியம் தெய்வ பக்தி, ஒழுக்கம், நல்லடத்தை, இது எல்லாம் தாண்டி கர்த்தர் மேல் இருக்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு பற்றுதல். நாம் இன்று காப்பாற்றப்பட்டிருக்கிற காரணம் அவர் வாக்கு பண்ணிருக்கிறார், ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டு என்று கர்த்தர் சொல்றார். He has promised on his own name that he will save us. Today you and me are saved and blessed because he has chosen us. அவர் நம்மளை தேர்ந்தெடுத்தபடினாலே, இன்னும் அன்புக்குரிய தேவனாய் இருக்கும்படினாலே நாம் காப்பாற்றப்பட்டு வருகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. My dear brothers and sisters, everyone in the family, you are a blessed person. Nothing can come and prevail you. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமா இருக்கப்படினால் உங்களை எதுவும் எதிர்கொள்ளாது, எதுவும் உங்களை வீழ்த்த முடியாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் அருமையான காரியங்களை, நன்மையான காரியங்களை கர்த்தர் வாழ்க்கையிலே செய்வார். கண்களை யாவரும் மூடுவோம், கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நமது மத்தியில் இருக்கக்கூடிய சகோதரி மேரி அவர்கள் முன் வந்து முடிவு ஜெபத்தை செய்யும்படியா அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். புதிதாக எந்த விண்ணப்பமும் இல்லை, அதை விண்ணப்பங்கள் தான். கர்த்தர் அவர்களுக்கு சுகம் கொடுக்கக்கூடிய ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த ஆராதனையிலே பங்கு கொள்கிற ஒரு குடும்பத்தாரும் அவருடைய குடும்பங்கள் எங்க இருக்கிறதோ, வெளி மாநிலத்திலோ, வெளி பட்டணத்திலோ, நகரத்திலோ, வெளிநாட்டிலோ எங்க இருக்கிறார்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்படியாய், சுகமாய் பலமாய் இருக்கும்படியாய் நீங்கள் ஜெபிக்கும்படியாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி 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 ராஜா, நன்றி தகப்பனே.
எசப்பா உம்முடைய நாமத்திற்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் ஆண்டவரே. எசப்பா உம்முடைய ரத்தமே ஜெயம் ஆண்டவரே. தினத்துக்குமே அப்பா எங்க கண்கள் முன்னாடி ஆண்டவரே எத்தனை எத்தனை அதிசயங்கள் நீர் செய்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. நீர் அதிசயத்தின் தேவன் அப்பா, நீர் விடுதலையின் ரட்சகர் ராஜா. ஹல்லேலூயா அப்பா, பாவியை மீட்க வந்தவர் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு நித்திய ஜீவனை அளித்தவர் ஏசப்பா, அழிக்கிறவர் அல்ல டாடி. நீர் அழித்தவர் ஏசப்பா. நீங்க எங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுத்துட்டீங்க டாடி. நன்றி சாமி, நன்றி தகப்பன். இந்த நேரத்துல ஏசப்பா நாங்க குடும்பமா தகப்பனை கூடி உங்களுடைய சமூகத்துல அப்பா உங்களுடைய வார்த்தையை கேட்பது எவ்வளவு இன்பமா இருக்குது ஆண்டவரே. ஏசப்பா இந்த சாயந்தர நேரத்துல ஏசப்பா அந்த நாட்களிலே நீரும் ஆண்டவரே ஜெபத்திலே ஆண்டவரே நீர் அமர்ந்திருந்தீரே தகப்பனே. அப்பா நீர் எவ்வளவு தகப்பனே, நீர் அப்பாவோட பேசிக்கொண்டு நீர் எவ்வளவு தகப்பனே நீர் என்ஜாய் பண்ணிருப்பீங்க ஆண்டவரே. ஆண்டவரே அதே மாதிரி இந்த தினத்துல கூட ஏசப்பா நாங்கள் இந்த மாதிரி பிரார்த்தனை கேட்கவும் வசனத்தை கேட்கவும் மெசேஜை கேட்கவும் கர்த்தரே நீர் கிருபை பாராட்டிருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி 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 ராஜா, நன்றி தகப்பன். இந்த தினத்தில ஏசப்பா அப்பா இந்த வசனங்களை கொண்டு வந்ததான ஏசப்பா, இந்த செய்தியை கொண்டு வந்ததான சகோதரன் நீங்க ஆசீர்வதிங்க டாடி. ஏசப்பா உம்முடைய பலத்தினாலே தகப்பனே அவர் நின்று உம்முடைய வார்த்தைகளை பிரஸ்தாபித்துக் கொண்டிருக்கிறார் ஆண்டவரே. அப்பா அவருக்கு அநேக பிரச்சனைகள் வரலாம், அநேக சோர்வுகள் இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவரே அதன் மத்தியில ஏசப்பா உம்மை தேடி ஆண்டவரே உமக்கென்று அர்ப்பணித்த வேலையை செய்ய நீர் ஆண்டவரை கிருபை பாராட்டி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் அழைத்தவர் உண்மையுள்ளவர் ஏசப்பா. ஆண்டவரே அவர் வாழ்க்கையை ஆண்டவரே இதோ சுவாமி ஒரு புதிய துவக்கத்தை நீர் கொடுத்திருக்கிறீர் ஏசப்பா. ஆண்டவரே நீர் தாமே ஆண்டவரே அது எந்த ஒரு பிரச்சனையும் ஆண்டவரே எந்த ஒரு போராட்டமும் ஆண்டவரே அதுக்குள்ள வராதபடிக்கு நீங்க காத்துக்கொள்ளுங்க. அவருடைய வாழ்க்கையை அழகாக துவக்க உதவி செய்யும் சுவாமி. ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்க அகற்றும்படிக்கு ஜெபிக்கிறேன். கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும் சுவாமி. அவர் எடுக்கிறதான எல்லா கிளாஸஸ்களையும் ஆசீர்வதிங்க. அவர் கீழே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க ஏசப்பா. அந்த பிள்ளைங்க ட்ரெயின் பண்ணப்படும் பொழுது உம்முடைய ஆவினால நிரப்பப்படும்படிக்கு ஜெபிக்கிறேன் சாமி. நீர் அந்த பிள்ளைகளை உம்முடைய நாமத்திற்காக பயன்படுத்திக் கொள்ளும் சுவாமி ராஜா. அப்பா ரேஷ்மா சிஸ்டருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா மறுபடியும் நீர் அழைத்து வந்திருக்கிறீர். உம்முடைய சித்தம் இல்லாமல் நடந்திருக்காது டாடி. இருந்தாலும் தகப்பனை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. அவர்களை ஒன்றாய் வைத்தள்ளும் தகப்பனே. ஏசப்பா உம்முடைய சித்தம் அவர்கள் வாழ்விலே வெளிப்படட்டும் ஆண்டவரே. நீர் என்ன சித்தம் வைத்திருக்கிறீர்களோ ஆண்டவரே தடையில்லாதபடிக்கு நிறைவேறட்டும் தகப்பனே. ஏசப்பா நீங்க என்னென்னலாம் செவ்வைப்படுத்த வேண்டும் என்று நீ நினைக்கிறீரோ ஏசப்பா நீர் செவ்வைப்படுத்தும்படிக்கு ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே அவங்க 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 எல்லா காரியத்தையும் ஏசப்பா உங்களுடைய கருத்துல தருகிறேன். அவங்க எண்ணங்கள், அவங்களுடைய ஃபியூச்சர் நம்பிக்கை, ஃபியூச்சர் ஹோப்ஸ் எல்லாவற்றும் உங்களுடைய கருத்துல தருகிறேன் ஏசப்பா. அப்பா நீர் தாமே கிருபையோடு அந்த குடும்பத்தை வழிநடத்தும்படிக்கு ஜெபிக்கிறேன். சாட்சியாய் பயன்படுத்திக் கொள்ளுங்க டாடி. நல்ல ஊழியத்தை தாங்கக்கூடிய ஆண்டவரே ஒரு சகோதரியாய் மாற நீர் ஆண்டவரே கிருபை பாராட்டி கொண்டிருப்பதற்காக தயவுக்காக ஸ்தோத்தரிக்கிறேன் ராஜாவே. அப்பா அவங்க ஆவி ஆத்ம சரீரத்தை பாதுகாத்து நீர் வழிநடத்தி அருளும் சுவாமி. ஆண்டவரே ஆண்டிக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா இந்த தினங்களிலே கூட கண்ணீரோடு ஜெபித்து ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே விண்ணப்பங்களை கேட்டு ஆண்டவரே அதற்காக ஜெபித்து கொண்டு ஏசப்பா ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவரே ஜெபித்துல இருக்கிற ஆண்டிக்காக ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த காலத்துல வெளியே போகாததுனால அவங்களுக்கு சில ஆன்சைட்டிஸ், டிப்ரெஷன், பாடி பெயின் அதெல்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு ஏசப்பா. அவங்க முட்டிக்கால்ல நல்லபடியா பலனை தரும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. நல்ல ஆண்டவரே இந்த நாட்களில நல்ல பலன் ஆயுளை நீட்டித்து தரும்படிக்கு ஜெபிக்கிறேன். சுகத்தை தரும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவங்க வீட்டுல சமாதானத்தை வைங்க. எந்த ஒரு நன்மைக்கும் குறைபடாதபடிக்கு அந்த குடும்பத்தை ஒரே ஆண்டவரே ஒரே ஆத்மாவாக தகப்பனே உங்களுடைய பிரசன்னத்தினாலே நீங்க நடத்தும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பெரிய பெரிய ஊழியம் செய்திருக்கிறதான அந்த குடும்பத்துல ஆண்டவரே இந்த டெலிவரி மினிஸ்ட்ரி மறுபடியும் அதே மாதிரி வல்லமையோடு நடக்க கிருபை பாராட்டுங்க. ஸ்மைலி சிஸ்டர் பேட்டர்னாக்காகவும் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நித்தின்காகவும் ஜெபிக்கிறேன் சுவாமி. பிள்ளை நல்லபடியா படிக்க ஞானத்தை கொடுங்க ஏசப்பா. சிஸ்டர் கூட வேலைக்கு போயிட்டு வரும்பொழுது அப்படி பிரசன்னம் இருக்கட்டும் ஆண்டவரே. அவங்களுக்கு எந்த ஒரு குறை வராதபடிக்கு நீங்க காத்துக்கொள்ளுங்க டாடி. ஏசப்பா அவங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் நீங்க ப்ரொவைட் பண்ணுங்க ஏசப்பா. அவங்க திட்டங்கள் எண்ணங்கள் எல்லாவற்றையும் அறிந்தவர் நீர் ஏசு சாமி. அவர்கள் ஏசப்பா உங்களுடைய சித்தத்தின் பிரகாரம் அவர்களை வழிநடத்தி காத்துக்கொள்ளும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்ப நல்ல சுகத்தை கட்டளையிடுங்க ஏசப்பா. அல்லேலூயா ஏசப்பா. இன்றைய தினத்திலே கூட அநேகர் இந்த தினத்திலே கலந்து கொண்டார்கள் ஏசப்பா. உடைய நாமம் மகிமைப்பட்டது ஏசப்பா. ஒவ்வொருவருடைய இருதயத்திலே ஒவ்வொரு ஏக்கங்களும் எண்ணங்களும் இருக்கலாம் தகப்பனே. ஏசப்பா அவைகளை நீர் பார்க்கிறீர் ஏசு சாமி. இன்றைய தினத்திலே அவர்களுக்கு ஆமென்றும் ஆமீன் என்றும் நீர் பதில் தரும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஆனுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா பிள்ளையை ஆண்டவரே நீர் வல்லமையா பயன்படுத்தி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்தரிக்கிறேன். பிள்ளையோட விசுவாசத்திற்காக ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. அவங்க குடும்பமாகவே கர்த்தாவே உங்களுடைய நாமத்திற்காக அமர்ந்திருந்த ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு தகப்பனே ஏசப்பா தரிதரத்துக்குமே ஜெபிக்கின்ற பிள்ளைகளாக இருக்கிறாங்க தகப்பனே. நீங்க தாமே அவர்கள் மத்தியில பிரசன்னமாயிருந்து அநேக காரியங்களை நீர் நடப்பித்து தரும்படிக்கு ஜெபிக்கிறேன். ரத்த கொட்டைகளை மறைத்து வழிநடத்தும்படிக்கு ஜெபிக்கிறேன் ராஜாவே.
எதிர்காலத்துல ஆனுக்கு ஏசப்பா என்னென்ன செய்யணும் நீங்க நினைக்கிறீர்களோ ஏற்ற காலத்துல ஏற்ற காரியங்களை செய்யும்படிக்கு ஜெபிக்கிறேன் சுவாமி. உலகத்திற்கு விலக்கி காத்துக்கொள்ளும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஏசப்பா எரிக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா எரிக், ஆண்டோ அவங்க மம்மிக்காக ஜெபிக்கிறோம், டேடிக்காக ஜெபிக்கிறோம். ஏசு சுவாமி நீர்தாமே அவர்கள் மத்தியில இருந்து தகப்பனை அவர்களை பாதுகாத்ததுக்காக ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா எந்த ஒரு சேதமும் ஆண்டவரே அவர்களுக்கு நேரிடாதபடிக்கு தகப்பனை வழிநடத்தி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்தரிக்கிறேன். பிள்ளைகளுடைய கருத்துல தருகிறேன். நல்லபடியாக படிப்புல சிறந்து வாழ உதவி செய்யுங்க இசப்பா. எல்லா விதமான டிஸ்ட்ராக்ஷன் இருந்து பிள்ளைங்க விலைக்கு வச்சு ராஜா உடைய நாமத்திற்காக நீங்க அவங்க பயன்படுத்தும்படிக்கு ஜெபிக்கிறேன் ராஜாவே. இசப்பா அவங்க பாட்டிக்காக ஜெபிக்கிறோம். அவங்களுக்கு நல்ல சுகப்பெற்றிருப்பாங்க நாங்க விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இன்னும் வேற எதனா சுகவீனம் அவங்களுக்கு சரீரத்துல காணப்பட்டிருந்தால் இசப்பா நீதாமே அப்பா அவங்களுக்கு சுகப்படுத்தி தரும்படிக்கு ஜெபிக்கிறேன் இசுசாமி ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. டேவிட் பிரதருக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இசப்பா பிரதர் அழகான மெசேஜிங்ல நல்ல சாட்சிகள் அவங்க சொல்றாங்க இசப்பா. ஆண்டவரே அவங்க உங்களையே நம்பி இருக்காங்க டாடி. இந்த உலகத்துல இருக்கிற வேக்சினை கூட அவங்க நம்பல இசப்பா. ஆம் சுவாமி, இந்த சின்ன சின்ன வேக்சினை காட்டிலும் தேவனே நீர் பெரியவர், நீர் வல்லவர். ஹல்லேலூயா. உம்மால் கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை. சாதாரண ஒரு மண்ணை பிசைந்த இசப்பா அதுக்குள்ள உங்களுடைய சுவாசத்தை ஊற்றி அது ஜீவனுள்ள மனுஷனாய் மாற்றக்கூடும் என்றால் இயேசு சுவாமி ஒண்ணுமில்லாத இந்த சின்ன கொரோனா இயேசப்பா இதுகிட்ட இருந்து தகப்பனுடைய பிள்ளைகளை விலக்கி காத்துக்கொள்வது உமக்கு ஏதான கடினமான காரியமா? நிச்சயமா இல்ல, லேசான காரியம் தகப்பனே. இயேசப்பா ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் சொன்னது பிரகாரம் இயேசப்பா டேவிட் பிரதரும் அவங்க ஃபேமிலியோட ரத்த கொட்டைக்குள்ள நான் அர்ப்பணிக்கிறேன் இயேசப்பா. உங்களுடைய ரத்தத்தினாலே நீங்க கன்சீல் பண்ணுங்க. கொரோனா மாத்திரம் இல்ல சாமி, வேற உலகத்துல இருக்கிற வேற எந்த விதமான ஆண்டவரே பாதிப்புகளும் அவங்களுக்கு நேரிடாதபடிக்கு நீங்க காத்துக்கொள்ளுங்க இசப்பா. நீரே மெய்ப்பனா இருந்து இசப்பா நீங்க அவங்களை வழிநடத்தும்படிக்கு ஜெபிக்கிறேன். அவங்க வாழ்வில தேவையா இருக்கிறதான எந்த ஒரு ஆசீர்வாதமா இருந்தாலும் தேவனே அதை நீர் ஆண்டவரே அவர்களுக்கு பூர்த்தி செய்து தரும்படிக்கு ஜெபிக்கிறேன் ராஜா. உங்களுடைய பிரசனம் அந்த வீட்டுக்குள்ள ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. அவர் அநேகருக்கு சாட்சியுள்ள மகனா இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா அநேக ஊழியங்களை செய்யட்டும் ஆண்டவரே. நீர் அவரை ஆசீர்வத்தை நீங்க பயன்படுத்துங்க இசப்பா. அந்த வீட்டுல தண்ணீருக்கும் அப்பத்திற்கும் பஞ்சம் இராதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க டாடி இசப்பா. உங்க மம்மிக்கு நீர் கொடுத்திருக்கிறதான அந்த சுகத்திற்கு நன்றி. கீழே இருக்கிற அந்த பிரதருக்கு கொடுத்திருக்கிறதான அந்த சுகத்திற்கு நன்றி ராஜா. இனி வருகிற நாட்களில நீர் நல்ல ஒரு சாட்சியுள்ள மகனாய் நீர் பயன்படுத்துவதற்காக ஸ்தோத்திரிக்கிறேன். அநேகர் இவர் மூலமாய் ஆண்டவரை தெரிந்து கொண்டு வர நீர் ஆண்டவரே நீர் வழி வகுத்து கொண்டு இருக்கிற அதற்காக ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. பிசாசின் எந்த ஒரு தந்திரமும் ஆண்டவரே அவர்கள் மத்தியில கிரியை செய்யாதபடிக்கு நீர் காத்துக்கொள்ளும்படிக்கு ஜெபிக்கிறேன் ராஜாவை ஸ்தோத்திரிக்கிறேன் இயேசப்பா. ஆண்டவரே பேர்லின்காக ஜெபிக்கிறேன். பேர்லினுடைய மம்மி டாடி பாட்டிக்காக ஜெபிக்கிறேன் இயேசப்பா. அவர்களுடைய வல்ல கருத்துக்களை தருகிறேன் டாடி இயேசப்பா. அவங்களுக்கு என்னென்ன தேவைப்படுகிறதோ இயேசப்பா நீங்க அதை சந்தித்து தரும்படிக்கு ஜெபிக்கிறேன் சுவாமி ராஜா இயேசப்பா. இந்த லாக்டவுன் நாளில எந்த நன்மைக்கும் குறைபடாதபடிக்கு நீங்க காத்துக்கொள்ளுங்க. ஆண்டியை கூட உடைய ஊழியத்தை நீங்க பயன்படுத்தி கொண்டிருக்கீங்க டாடி இயேசப்பா. அந்த எந்த ஒரு தடையில்லாதபடிக்கு ஜனங்களிடத்துல போய் சேர உதவி செய்யுங்க. அநேக ஊழியம் சிஸ்டருக்கு வர இயேசப்பா உங்களுடைய நாமத்திற்கு இயேசப்பா அவங்க சாட்சிகளா இருக்க நீங்க பயன்படுத்தும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆவியானவரே. ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. நன்றி 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 இயேசப்பா. சாந்தி ஷர்மிளா சிஸ்டருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பா சிஸ்டர் ஜெபத்துல வந்து காத்திருக்காங்க ஆண்டவரே. இந்த தினத்துல இயேசப்பா ஜெபத்துல அப்பா அவங்க கலந்து கொண்டிருக்காங்க டாடி இயேசப்பா. நீங்க அவங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன். அவங்கள மாற்றல டாடி, அவங்க குடும்பத்தை கூட நீங்க ஆசீர்வதிக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன் இயேசப்பா. உங்களுடைய வல்ல கருத்துக்களை தருகிறேன் ஆண்டவரே. இயேசப்பா அவங்களுக்கு தேவையான அனைத்து காரியங்களும் தேவனே நீர் சந்திக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன் அப்பா. அவங்க எண்ணங்கள் ஏக்கங்கள் சிந்தனை எல்லாவற்றையும் நீர் பார்க்கிறீர் இயேசப்பா. அவர்கள் தேவைக்கேற்ப சுவாமி நீங்க ப்ரொவைட் பண்ணும்படிக்கு ஜெபிக்கிறேன். நீங்க போஷித்து பராமரித்து பாதுகாத்து வழிநடத்தும்படிக்கு ஜெபிக்கிறேன் இயேசப்பா. நீங்க அவங்களோட அவங்க குடும்பத்துல தங்கி இருந்த இயேசப்பா நீங்க அவங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படிக்கு ஜெபிக்கிறேன் இயேசப்பா. அவங்களுடைய ரத்தத்தினாலே அவங்களை கன்சீல் பண்ணுங்க இயேசுசாமி ஆண்டவரே. அவங்களுக்கு ஏற்ற இயேசப்பா அவங்களுக்கு ஏற்ற காலத்துல இயேசப்பா ஏற்ற உதவிகளை நீங்க செய்து தரும்படிக்கு ஜெபிக்கிறேன். நல்ல சுகத்தையும் பலனையும் ஜீவனையும் நீங்க கட்டளையிடும்படிக்கு ஜெபிக்கிறேன் இயேசப்பா. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. குடும்பத்துல யாருக்குன்னா பினான்சியல் ஹெல்ப்போ பிசிக்கல் ஹெல்ப்போ இல்ல ஸ்பிரிச்சுவல் ஹெல்ப் தேவைப்பட்டாலும் தேவனே அதையும் நீர் பூர்த்தி செய்து தரும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசப்பா ஜெபத்துல கலந்து கொண்ட வர்ஷாக்காக ஜெபிக்கிறேன் இயேசுசாமி ஆண்டவரே. அநேக போராட்டங்கள் மத்தியில வருஷ ஜெபத்துல கலந்து கொள்கிறாள் இயேசப்பா. ஆண்டவரே நீர் அதை பார்க்கிறீர் இயேசப்பா. நீ இயேசப்பா ஒரு பிள்ளை உங்களுக்காக ரிஸ்க் எடுக்கும் பொழுது நீங்க அவங்களுக்கு 10 மடங்கு ரிஸ்க் எடுக்க நீங்க ரெடியா இருக்கீங்க டாடி. நீ அப்பா இந்த உலகத்துல உங்களுக்கு கூடாத காரியம்ன்றது ஒண்ணுமே இல்லை இயேசுசாமி. ஆனா இந்த சின்ன சின்ன தியாகங்கள் சின்ன சின்ன ரிஸ்க்குகள் எடுக்கும் பொழுது நீங்க அதை ரசிக்கிறீங்க இயேசப்பா. உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க சர்ப்ரைஸ் கிஃப்ட் எல்லாம் நீங்க அதனால கொடுக்குறீங்க. நீங்க கனப்படுத்துறீங்க டாடி
ஏசப்பா வர நாட்களிலே இயேசுசாமி வர்ஷாவை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க ஏசப்பா. அவள் மூலியமா இந்த குடும்பம் ரட்சிக்கப்படணும் இயேசுசாமி. அப்பா யார் யாருக்கெல்லாம் உங்களுக்கு தெரியலையோ, யார் யாரெல்லாம் ஆண்டவரே ஏசப்பா சிலைக்கு ஆண்டவரே தன்னை ஒப்பு கொடுத்து வணங்குகிறார்களோ ஏசப்பா, அதுல இருந்து எல்லாம் விலகின கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. ஆண்டவரே நீ சொல்லிருக்கீங்க 10 commandmentsல சொல்லிருக்கீங்க ஆண்டவரே, யூ ஷல் நாட் வர்ஷிப் எனி ஐடல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிருக்கீங்க ஏசப்பா. ஆண்டவரே எங்க குடும்பத்துல ஏசப்பா உங்களுக்கு மாத்திரம் கனமும் மகிமையும் கொடுக்குற பிள்ளைகளா ஆண்டவரே விலகட்டும் சாமி. ஏசப்பா இவங்களுக்கு எல்லா பிரச்சனைகள் போராட்டங்களை எடுத்து போடுங்க சாமி. விசுவாசத்தை ஊற்றுங்க. நீரே ஜீவனுள்ள தேவன் என்பதை தகப்பனே நீ உங்களுக்கு வெளிப்படுத்தும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒருவரையும் சாட்சிகளாக நீர் பயன்படுத்தும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே இன்றைய தினத்துல யார் யாரெல்லாம் கலந்து கொள்ளவில்லையோ ஏசப்பா அவங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஏசப்பா. பெர்லின்காக ஜெபிக்கிறோம், பிரிசிலாக்காக ஜெபிக்கிறோம் சாமி. ஹல்லேலூயா. மர்லின்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. லில்லிக்குட்டி ஆண்டிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் அநேகர் இருக்காங்க சாமி, அவங்களால கலந்துக்கவே முடிய மாட்டேன்னு ஏசப்பா. என்ன தடை இருந்தாலும் நீர் அதை உடைத்து போடுங்க ஆண்டவரே. உம்முடைய சித்தம் வெளிப்படட்டும் தகப்பனை பலப்படுத்துங்க ராஜாவே. இந்த இரவு நேரத்துல கூட சாமி நாங்க தூங்க போகும் பொழுது ராஜாவே நீர்தாமே எங்களோட அமர்ந்திருந்து உங்களுடைய சமாதானத்தை எங்களுக்குள்ளே வைத்து எங்களுக்கு இருக்கிறதான அந்த பயங்கள் ஆண்டவரே, ஆன்சைட்டிகள், இருளான காரியங்கள் எல்லாவற்றையும் அகற்றி முழுமையான ஒரு சமாதானத்தினாலே அப்பா நாங்கள் உறங்க உதவி செய்யுங்க. எங்க உறக்கத்துல கூட ஏசப்பா நீங்க சித்தம் வைத்தால் உங்களை காணும், உங்களோடு ஆண்டவரே இருக்கின்ற ஒரு அனுபவத்தை கொடுங்க ஏசப்பா. உமக்கு சித்தமா இருந்தா இந்த அடுத்த நாள் நாங்க பார்க்கணும்னு நீங்க எழுதி வச்சிருந்தீங்கன்னா அப்பா நாங்க துதித்து ஸ்தோத்திரத்தோடு எழும்பி உமக்கு நன்றி சொல்லி உங்களுடைய சித்தத்தோடு கர்த்தாவே அந்த நாள் முழுக்க நடக்க ஆவியானவர் ஞானத்தை கொடுத்து வழிநடத்தும்படிக்கு தாழ்மையோடு கெஞ்சி மன்றாடுகிறேன் சாமி. எங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தை உங்களுடைய பாதப்படியில நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா துதியும் கனமும் மகிமுடைய நாமத்துக்கு ஏறடிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா இந்த தினத்துல கூட ஏசப்பா அந்த ரெவரண்ட் ராஜ் அவருக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அவங்க ஒய்ஃப்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்களுக்கு முற்றிலுமான சுகத்தை கட்டளையிடுங்க டாடி அப்பா. இன்னும் யார் யாரெல்லாம் சுகவீனமா இருக்கிறார்களோ சுவாமி நீங்க அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சுகத்தை கட்டளையிடும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நிச்சயமாய் நீர் எங்கள் ஜெபங்களை கேட்டு ஆம் என்றும் பதில் கொடுப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் என் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் தாமே இந்த மகிமையான ஒரு வேளையிலே நம்முடைய ஜெபங்களை எல்லாம் கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். நம்முடைய விண்ணப்பங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார். நாம் யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறோமோ ஆசீர்வாதத்திற்காக, சுகத்திற்காக, பலத்திற்காக, விடுதலைக்காக, அவருடைய கஷ்டத்திற்காக, அவருடைய பாடுகளுக்காக கர்த்தர் அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார், பதிலளிப்பார். இந்த முடி ஜெபத்தை செய்த அருமை சகோதரி அவருடைய குடும்பத்தாரையும் கணவனையும் பிள்ளைகளையும் அவர்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளும் கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதித்து வழிநடத்தி பாதுகாத்துக் கொள்வாராக. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம் அனைவரும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்பதே. Bless the Lord, O my soul, and all that is within me. Bless his holy name. Bless the Lord, O my soul, and forget not all his benefits. Benediction, ஆசீர்வாதம். நமது மத்தியில் இருக்கக்கூடிய சுவிசேஷிக்க வாட்ஸ்அப்லேருந்து ஆசீர்வாதத்தை கோருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் ஐக்கியமும் நாளில கலந்து கொண்ட ஒவ்வொரு குடும்பத்தோடு இருக்கும்படியா ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் யாரோடு இருப்பாராக. சமாதானத்தை போய் கடவோம் கர்த்தர் நாமத்தினாலே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களை வழிநடத்துவார், பாதுகாப்பார், ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார், காத்துக்கொண்டு வழிநடத்துவார். God bless you, God be with you, and God take care of you, and God do the mighty things in your life. Stay blessed. Amen. Thank you, brother. Thank you, sister. God bless you, brother. God be with you. Thank you, brother. God bless you. Thank you, Sister. Thank you, ma. God be with you. God bless you. You, Praveen. Thank you, brother. Good night. Everyone, God bless you. Thank you, sister. God bless you. Thank God you, bless, brother, everyone. Thank you all. God bless you.